வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு காட்டுப்பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 15 நாட்கள் கடந்துவிட்டுள்ள நிலையில் அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். படுகொலை செய்யப்பட்ட ரோஹித பிரியதர்ஷன என்பவருக்கு நீதி கோரி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் நலீம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் பார உறுதியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் யாழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மொரக்கட்டான் சேனை காட்டை அண்டிய பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. பாதசாரி ஒருவர் மீது வேன் ஒன்று மோதிய வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பிரான்ஸ் ஒருபோதும் அடிபணியாது என பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் 24வது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றுள்ளார். தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு காட்டுப்பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு காட்டுப்பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் சிலாவத்தை தியோநகர் காட்டுப்பகுதியில் குறித்த துப்பாக்கி ரவைகள் நேற்றைய நாள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த காட்டுப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் சோதனையிட்ட போது உரப்பை ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த உரப்பையில் இருந்து மீட்கப்பட்ட 1400 T56 ரக துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த துப்பாக்கி ரவைகள் வெடிப்பற்ற நிலையின்றி பழுதடைந்து இருப்பதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 15 நாட்கள் கடந்துவிட்டுள்ள நிலையில் அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களை அடுத்து அவர்கள் தங்களது சொந்த வீட்டுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் எச்சரித்திருந்தன. இந்த முடிவின் காரணமாக தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகின்றது. அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்ததும் வீட்டிற்கு சென்று மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் தேசப்பந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இருப்பினும் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 15 நாட்கள் கடந்துவிட்டுள்ள நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் மாத்தறை நீதிமன்றம் பகிரங்க பிடியாணையும் பிறப்பித்திருந்தது. எனினும் இன்று வரை தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட ரோஹித பிரியதர்ஷன என்பவருக்கு நீதி கோரி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சப்புகஸ்கந்த ஸ்ரீலங்கா காவல்துறை குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய போது 1990ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ரோஹித பிரியதர்ஷன என்பவருக்கு நீதி கோரி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட அதிகாரியின் சகோதரர் பாலித மனுவர்ண இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார். சப்புகஸ்கந்த குற்றப்பிரிவு அதிகாரி ரோஹித பிரியதர்ஷன 1990 பிப்ரவரி 20ஆம் நாளன்று பட்டலந்த சித்திரவதை கூடத்தில் வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார். எனினும் இன்று வரை தமது சகோதரருக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் இந்த படுகொலைக்கு பின்னணியில் மூளையாக இருந்து செயற்பட்டவர் ரணில் விக்ரமசிங்கவே என்றும் பாலித மனுவர்ண தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி டாக்டர் பீரிஸ் மற்றும் அவரது குழுவினரே ரணில் விக்ரமசிங்கவின் கட்டளையின் கீழ் செயற்பட்டனர். எனவே அவரையும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி கீர்த்தி அத்தபத்துவையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் முறைப்பாட்டாளர் கோரியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் நலீம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலீம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியுள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய நலீம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏறாவூர் நகர சபைக்கு போட்டியிடுவதற்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக குறிப்பிட்டார். கடந்த வருடம் டிசம்பர் 3ஆம் நாள் சபாநாயகர் முன்னிலையில் முகமது சாலின் அலீம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இதற்கு முன்னர் ஏறாவூர் நகரசபை தலைவராகவும் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏறாவூர் சாலின் அலீம் நியமிக்கப்பட்டிருந்தார். குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் கிடைத்திருந்த நிலையில் குறித்த ஆசனத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரது பதவி விலகலானது 2025ஆம் ஆண்டின் முதல் நாடாளுமன்ற பதவி விலகலாக பதிவாகியுள்ளது. இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் மாவட்டகம வேயுட பகுதியில் நேற்று இரவு இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் தடி மற்றும் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் காயமடைந்து மாவட்டகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வேயுட பகுதியைச் சேர்ந்த 45 அகவியுடையவர் என தெரிய வந்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் உயிரிழந்தவரின் வீட்டிற்கு அருகே ஒரு முதியவரை தாக்க ஒரு குழு கூடிய போது உயிரிழந்தவர் தனது மகனுடன் அதனை தடுக்க சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து அந்த குழுவில் இருந்த பலர் காப்பாற்ற வந்தவர் மீது தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் மாவட்டகம மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாவட்டகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் பார ஊர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் யாழ் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் பார ஊர்தியுடன் மோதி விபத்துக்கு உள்ளானதில் யாழ் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் கிளிநொச்சி பளை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பளை கரந்தாய் பகுதியில் நேற்று நள்ளிரவு 11:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பளை வடக்கு கொடிகாமத்தை சேர்ந்த 23 அகவையுடைய மகேந்திர நிசாந்தன் என்னும் இளைஞனே இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த பார ஊர்தியும் கிளிநொச்சி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் தொடர்புடைய பார ஊர்தியின் சாரதி பளை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மொரக்கொட்டான் சேனை காட்டை அண்டிய பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சந்திவழி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள மொரக்கொட்டான் சேனை காட்டை அண்டிய பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆண் சிசு ஒன்றை பெற்றெடுத்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை உரப்பையில் கட்டி அதனை மொரக்கொட்டான் சேனை காட்டை அண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை 9 மணியளவில் சடலம் ஒன்று இருப்பதை கண்டு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். அத்துடன் குழந்தை இன்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதசாரி ஒருவர் மீது வேன் ஒன்று மோதிய வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதியினை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது வேன் ஒன்று மோதிய வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 28 அகவையுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றிற்கு முன்னால் நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:30 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. யாழ் கொக்குவில் காங்கேசன்துறை வீதியை சேர்ந்த 28 அகவையுடைய மதுகிசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்புக்கு பேருந்தில் வந்து இறங்கிய நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை வீதியில் கொழும்பை நோக்கி சம்பவ தினம் அதிகாலை 6:30 மணிக்கு பயணித்த வேன் தனியார் வங்கியான ஹட்டன் நேஷனல் வங்கிக்கு முன்னால் வீதியை கடக்க முற்பட்ட குறித்த நபருடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலை அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் வேன் சாரதியை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பிரான்ஸ் ஒருபோதும் அடிபணியாது என பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பிரான்ஸ் ஒருபோதும் அடிபணியாது என பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தை பிரான்ஸ் வர்த்தக அமைச்சரான லாரன்ஸ் செயின்ட் மார்டின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற அதன் கூட்டாளர்களும் அமெரிக்காவின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் வர்த்தக போரை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்கின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் வர்த்தக போரை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்கின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் எங்கள் கூட்டாளர்களுடன் இணைந்து பதில் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதில் உறுதியாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவின் 24வது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றுள்ளார். கனடாவின் 24வது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றுள்ளார். கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி 7ஆம் நாள் பதவி விலகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் கனடா நாட்டின் 24வது பிரதமராகவும் கார்னி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். லிபரல் கட்சி தலைவரான சஜித் மெஹ்ரா லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய வங்கி தலைவரான மார்க் கார்னி வெற்றி பெற்றதாக அறிவித்தார். லிபரல் கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிறகு புதிய பிரதமராகவும் அந்த கட்சியின் தலைவராகவும் மார்க் கார்னி பதவியேற்றுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.